Hello students, இன்னைக்கு chapter 7 matrices and determinants exercise 7.3 example 7.23 and 7.24 பார்க்கலாம். very important exercise இது. ஸோ நல்லா பார்க்கணும். using factor theorem prove that காரணி தேற்றத்தை பயன்படுத்தி சரிங்களா determinant x plus 1 3 5 2 x plus 2 5 2 3 x plus 4 is equal to x minus 1 the whole squared into x plus 9 என நிறுவுக. ஸோ கொடுத்துருக்க கொஷினை லெட்டர் டெல்டா இஸ் ஈக்குவல் டு இந்த டிட்டர்மினண்ட்டை எடுத்துக்கிறோம் சரிங்களா. நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்கா எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்கா. ஸோ அதை நம்ம ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துப்போம். எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் டெல்டா. ஸோ டெல்டாவில் நம்ம வந்து எக்ஸுங்கிற இடத்துல ஒன் போட போகிறோம். ஸோ 1 + 1 3 5 2 1 + 2 5 2 3 1 + 4 சரிங்களா. நமக்கு இப்போ என்ன கிடைக்குதுன்னா 2 3 5 2 3 5 2 3 5. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ரோ பாருங்கள், செகண்ட் ரோ பாருங்கள், தேர்ட் ரோ பாருங்கள், 3 ரோவுமே ஒரே மாதிரியே நம்பராக இருக்குது 2 3 5 2 3 5 அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ R1 ஐடென்டிக்கல் R2 ஐடென்டிக்கல் R3 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. all the 3 rows or columns are identicalனா இந்த டெல்டாவோட வேல்யூ வந்து டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு ஆகிடும். பட் எடுத்துக்கிட்ட ஃபேக்டரை வந்து நம்ம ஸ்கொயரில் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ டெல்டாவோட வேல்யூ 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஏ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஏ ஃபேக்டர் ஸ்கொயரில் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -9 + 9 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -9 அப்படின்னு போடணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -9 சப்ஸ்டிடியூட்டிங் இன் டெல்டா. தேர்ஃபோர் வி கெட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம போட போகிறோம். -9 + 1 3 5 2 -9 + 2 5 2 3 -9 + 4. ஸோ -9 + 1னா -8டா, -9 + 2னா -7டா, -9 + 4னா -5ஆ. ஸோ இதை வந்து அடுத்த ஸ்டெப்பில் அப்படியே போட்டுடுறேன். இங்கே உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே எழுதிட்டேன் நான். டெல்டா இஸ் ஈக்குவல் டு தி டிட்டர்மினன்ட் -8 3 5 2 -7 5 2 3 -5 அப்படின்ட்டு. இது டேரெக்டாக 0 ஆகலை. நம்ம ரோ வைஸ் ஆட் பண்ணோம்னா 0 ஆகாது. ஸோ காலம் வைஸ் ஆட் பண்ணுறேன். C1 tends to C1 + C2 + C3 அப்படின்ட்டு சரியா. ஸோ -8 + 3 + 5 காலம் 2வும் காலம் 3யும் அப்படியே ஆக்குபை பண்ணிட்டேன். ஸோ -8 + 3 + 5 அடுத்தது 2 -7 + 5 அடுத்தது வந்து 2 + 3 -5. இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் -8 + 8 0 தான். 2 + 5 வந்து 7 7 - 7 வந்து 0. அடுத்து 2 + 3 வந்து 5. ஸோ 5 - 5 வந்து 0. ஸோ அந்த என்ட்ரிஸ் இந்த காலம் 1 ஃபுல்லாக 0 0ன்னு மாறிடுது. காலம் 2வும் காலம் 3யும் அப்படியே தான் ஆக்குபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காலம் ஆர் ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே 0வாக இருந்தால் அந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூவே நமக்கு 0 தான் சரியா. ஃபஸ்ட்டு காலம் ஆர் ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே 0வாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ 0 சரிங்களா. ஸோ எக்ஸ் + 9 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -9ஆ. ஸோ எக்ஸ் -9 இஸ் ஏ ஃபேக்டர் ஒரு காரணி அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ராடக்ட் அண்ட் டிகிரி ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ப்ராடக்ட் அண்டு டிகிரி ஆஃப் த ஃபேக்டர்ஸ் எக்ஸ் + 9 இஸ் ஏ ஃபேக்டர்னு சொல்லியிருக்கணும். அங்கே மிஸ் வந்து +9 போடாமல் -9 போட்டேன். அப்புறம் சேஞ்ச் பண்ணிடுவேன் உங்களுக்காக. ஸோ வந்து ப்ராடக்ட் அண்ட் டிகிரி ஆஃப் த ஃபேக்டர்ஸ் காரணிகளின் பெருக்கல் பலன் மற்றும் படி. ஸோ எக்ஸ் -1 த ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் + 9 அது. ஸோ டிகிரி பார்த்தீங்கன்னா 2 + 1 இருக்குது. இதனா இதோட டிகிரி 1 அதோட டிகிரி எதுவுமே இல்லைன்னா 1. ஸோ 2 + 1 3 2 + 1 = 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ப்ராடக்ட் அண்டு டிகிரி ஆஃப் த லீடிங் டயகனல்ஸ் முதன்மை மூலை விட்ட உறுப்புகளின் பெருக்கல் பலன் மற்றும் படி. ஸோ இதுதான் முதன்மை மூலை விட்ட மெயின் டயகனல். அது வந்து என்ன இருக்குது எக்ஸ் + 1 இன்ட்டு எக்ஸ் + 2 இன்ட்டு எக்ஸ் + 4 இருந்துச்சு. டிகிரி எதுவுமே இல்லைன்னா 1 1ன்னு இருக்கும். ஸோ 1 + 1 + 1 ஓகேவா. ஸோ 3 சரியாடாம்மா. இப்போ ரெண்டுத்தோடதுமே நமக்கு 3 தான் கிடச்சிருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 0 வித்தியாசம் வந்து 0.
ஸோ மற்றொரு காரணி என்ன, அதர் ஃபேக்டர் கே மட்டும்தான் நமக்கு. சரியா? ஸோ நம்ம எதெல்லாம் ஃபேக்டர்ஸை சொல்லியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு, எக்ஸ் ப்ளஸ் 9, அப்புறம் கே இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ டெல்டா ஈக்குவல் டு அந்த டிட்டர்மினண்ட்டை எழுதிட்டு ஈக்குவல் டு அந்த கே இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு, எக்ஸ் ப்ளஸ் 9 டாமா அது. ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸுக்கு எந்த வேல்யூ வேணால் கொடுக்கலாம், நான் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 0 + 1னா 1, அப்புறம் ரிமைனிங் இருக்கிறது 3 5 போட்டாச்சு. அடுத்தது 2, 0 + 2னா 1, சாரி 2, அப்புறம் 5, 2 3, 0 + 4னா 4. ஸோ நம்ம போட்டுட்டோம் கே இன்ட்டு 0 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து 0 + 9 வரணும், 0 + 9 டாமா அந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா. ஸோ அந்த ரோ அண்ட் காலத்தை நம்ம வந்து டிலீட் பண்ணிட்டோம்னா நமக்கு இருக்கிறது 2 5 3 4. ஸோ சேம் சைனுங்கால +1 இன்ட்டு இந்த டிட்டர்மினன்ட் 2 5 3 4 போட்டாச்சு. இது ஆப்போசிட் சைன். ஸோ -3 இன்ட்டு த டிட்டர்மினன்ட்டு அந்த ரோ அண்ட் காலத்தை மறைச்சி காமிச்சிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ 2 5 2 4, 2 5 2 4. அடுத்தது சேம் சைன். ஸோ +5 the into determinant இந்த corresponding rows and columns போயிடுச்சுன்னா நமக்கு 2 2 2 3 இருக்கும். 2 2 2 3 is equal to k into -1 the whole square. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணால் +1 போட்டுடலாம். 0 - 9 வர்றதுல 0 + 9 பாது. ஸோ +9 வந்துடும். இப்போ சேஞ்ச் பண்ணிடுவேன் பாருங்கள். ஸோ 1 × 2 4s are 8 போட்டாச்சு. -3 × 2 4s are 8 போட்டாச்சு. +5 × 3 2s are 6. ஸோ இதெல்லாம் எப்பயும் போல் யூஸ்வலாக போட்டுள்ளதான். இந்த மேட்ரிக்ஸில் டிட்டர்மினண்ட்டில் வரதை வந்து +9kன்னு வந்திருக்கணும். ஸோ அது இந்த இடத்துல தான் இப்போ தப்பாகிடுச்சு. ஸோ கரெக்ட் பண்ணிட்டேன் மிஸ்ஸு. சரிங்களா? இப்போ தான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள் x + 9 இருக்குது. நான் மிஸ்ஸு வந்து -9 போட்டுட்டனால தான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன் பாருங்கள். +9 அப்படின்னு மாற்றிட்டேன் பாருங்கள். ஸோ 9k வந்துடும் நமக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸில் டிட்டர்மினண்ட்டில் செகண்டாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்னடா ரூல் சொல்லியிருந்தேன், ரெண்டு சேம் சைனாக இருந்தால் மைனஸ், ஆப்போசிட் சைனாக இருந்தால் ப்ளஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே சேம் சைனில் இருக்குது, அதனால் மைனஸ் சைனை போட்டுட்டேன். 3 5s are 15, 2 5s are 10, 2 2s are 4. ஸோ 1 × -7, 8 - 15, ஸோ -7, -3 × 8 - 10, ஸோ -2, +5 × 6 - 4, 2 ஈக்குவல் டு 9k. அங்கேயும் 2 போடணும். ஸோ -7 + 6 2 வரும். ஸோ 10ன்னு ஆகிடும். ஈக்குவல் டு 9k. ஸோ 5 2s are 10. ஸோ 10 + 6 வந்து 16 இல்லையா? 16ல் 7 போச்சுன்னா நமக்கு 9 கிடச்சிரும். ஸோ 9 ஈக்குவல் டு 9k. ஸோ கேயோட வேல்யூ 1. இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை, 1 தான். எதுவுமே இல்லைன்னா 1ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எதுவுமே இல்லைன்னா 1ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேயோட வேல்யூ அப்போ 1 தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். நமக்கு 1 கிடச்சிருச்சு. இது சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1. therefore we get the determinant x + 1 3 5, 2 x + 2 5, 2 3 x + 4 equal to, so 1 × x - 1 the whole squared into x + 9. so 1 × anything வந்து anything தான். so the determinant x - 1 the whole squared into x + 9 ப்ரூவ் ஆகிடுது ரைட் ஹேண்ட் சைடில். புரியுதா? அடுத்து 7.24 பாருங்கள். ப்ரூவ் தட் த டிட்டர்மினன்ட் 1 x² x³ 1 y² y³ 1 z² z³ equal to x - y into y - z into z - x into xy + yz + zx. இதில் ரைட் ஹேண்ட் சைடு எந்த கோஎஃபிஷியன்ட்டுமே நமக்கு இல்லை. தேர்ஃபோர் கேயோட வேல்யூ 1 தான் கிடைக்கும் கன்ஃபார்மாக. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க கொஷினை லெட் டெல்டா is equal to the determinant எழுதிட்டேன். x - y இருக்கு இல்லையா? ஸோ x - y = 0 x is equal to y. put x is equal to y substituting
in delta. Therefore we get delta is equal to 1 y squared y cube. செகண்ட் ரோ வந்து அப்படியே தான் வந்திருக்கு, ஏன்னா அதில் எந்த ஒய் டேர்ம்லாம் எக்ஸ் டேர்ம்லாம் இல்லை. தேர்ட்லேயும் இசட் தான் இருக்குது, ஸோ அதுலேயும் எக்ஸ் டேர்ம் இல்லை, ஸோ அப்படியே ஆக்குபை பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 2 ரோ பாருங்கள் ஒரே மாதிரியே இருக்குது பாருங்கள். 1 ஒய் ஸ்கொயர்டு ஒய் கியூப் 1 ஒய் ஸ்கொயர்டு ஒய் கியூப். இப்போ R1 ஐடென்டிக்கல் R2 இருக்குது. 2 rows or 2 columns ஆர் ஐடென்டிக்கல்னால் இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து 0. அப்போ எடுத்துக்கிட்டதை நம்ம ஃபேக்டர்னு சொல்லிடலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஏ ஃபேக்டர், ஒரு காரணி அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஏ ஃபேக்டர். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஒரு காரணி. சிமிலர்லி ஒய் மைனஸ் இசட் அண்ட் இசட் மைனஸ் எக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபேக்டர். இதேபோல் ஒய் மைனஸ் இசட் மற்றும் இசட் மைனஸ் எக்ஸும் காரணிகளாகும். ப்ராடக்ட் அண்ட் டிகிரி ஆஃப் த ஃபேக்டர்ஸ், காரணிகளின் பெருக்கல் பலன் மற்றும் படி. இதெல்லாம் நம்ம காரணிகள்னு சொல்லியிருக்கோம். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ், இது மூணையும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்குமே டிகிரி எதுவுமே இல்லைன்னா 1 தான் இருக்கும். சரியா? அப்போ 1 + 1 + 1. ஸோ நமக்கு டிகிரி ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வந்து 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ப்ராடக்ட் வந்து இது 3, அதோட டிகிரி வந்து 1 + 1 + 1, ஸோ 3. ஓகேவா? அடுத்தது ப்ராடக்ட் அண்டு டிகிரி ஆஃப் த லீடிங் டைனல்ஸ், முதன்மை மூளை விட்ட உறுப்புகளின் பெருக்கல் பலன் மற்றும் படி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ முதன்மை மூளை விட்டம் என்னன்னு பார்க்கலாமா? முதன்மை மூளை விட்ட உறுப்புகளின் பெருக்கல் பலன் மற்றும் படி. 1 ஒய் ஸ்கொயர்டு இசட் கியூப்னு இருக்குது. ஸோ 1 × ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு இசட் கியூப், ஒன்னோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தாண்டா வரும். அப்போ ஒய் ஸ்கொயர்டு இசட் கியூப்பு தான் இருக்கும். 1 எல்லாம் கன்சிடர் பண்ணிடாதீங்க. ஸோ 2 + 3 இருக்குது இதோட டிகிரி. ஸோ 5. சரியா? ஒய்யோடது 2, இசடோடது 3. ஸோ 2 + 3 வந்து 5. இங்கே 3 கிடச்சிருக்கு. ஸோ ஹையஸ்ட்லேருந்து தான் ஸ்மாலஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ 5 - 3 = 2. 0 டிஃப்ரென்ஸ் வந்து 0ன்னு இருந்தால் அதர் ஃபேக்டர் வந்து கே. டிஃப்ரென்ஸ் வந்து 1 இருந்தால் k × a + b + c. டிஃப்ரென்ஸ் 2 இருந்தால் k × ab + bc + ca. பட் இந்த கொஷினில் நான் k × xy + yz + zx அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு த டிட்டர்மினன்ட் எழுதியாச்சு. அதோட ஃபேக்டர்லாம் என்னடமா? எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட் அண்ட் இசட் மைனஸ் எக்ஸ். அதர் ஃபேக்டர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கே இன்ட்டு xy + yz + zaன்னு எழுதிருக்கணும்டாமா. k × x - y, y - z இன்ட்டு z - x. இது ab + bc + ca கிடையாது, xy + yz + zx அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ எக்ஸு ஒய் இசட் மூணுக்கும் நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் 1 2 3ன்னு. ஆர் x = 1, y = 0. z = 2 இப்படின்னு கூட கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1 1 ஸ்கொயர்டு 1 கியூப். அடுத்தது 1 ஒய்க்கு வந்து 2வா, அப்போ 1 2 ஸ்கொயர் 2 கியூப். இசட் வந்து 3, ஸோ 1 3 ஸ்கொயர் 3 கியூப் = k இன்ட்டு நான் 1 2 3 தான் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யா 1 - 2 போட்டாச்சு. y - z-ஆ, ஸோ 2 - 3 போட்டாச்சு. z - x-ஆ, ஸோ 3 - 1 இன்ட்டு xy, ஸோ 1 × 2. நீங்கள் மாற்றிட்டேன் பாருங்கள். ab + bc + c, லெட்டர் abcன்னு இருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இது xyzல இருக்கனால xy + yz + zx அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ xyனா 1 × 2, ஸோ 2 போட்டுடலாம். ப்ளஸ் yzனா 2 × 3 வந்து 6 போட்டுடலாம். ப்ளஸ் zxனா 3 × 1, ஸோ ப்ளஸ் 3 போட்டுடலாம். ஸோ 1 1 1 1 4 8 1 9 27 = k இன்ட்டு 1 - 2னா -1, 2 - 3னா -1, 3 - 1னா 2, இது வந்து 11. 6 + 2 வந்து 8, 8 + 3 வந்து 11. ஸோ ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பாண்ட் பண்ணலாம்.
So plus 1 into the determinant 4, 8, 9, 27. The opposite sign next one. So minus 1 into the determinant 1, 8, 1, 27. Plus 1 into the determinant, the corresponding rows and columns போயிடுச்சுன்னா 1, 4, 1, 9 is equal to 11 2s are 22. 22 into அந்த minus 1 minus 22 into ஒரு minus 1 இருக்குது. So plus 22. So 22 கேன் போட்டாச்சு. So 1 into 4 into 27 வந்து 108. 9 8s are minus 72. Minus 1 into 27 1s are 27. Same sign minus போட்டு 1 8s are 8 போட்டாச்சு. 1 plus 1 into 1 9s are 9. 4 1s are 4. அது same sign minus 4 போட்டு equal to 22k. 4 into 27 வந்து 108. 9 8s are 72 போட்டாச்சு. சேம் சைனால் மைனஸ் போட்டாச்சு. 1 into 27 27. 1 into 8 வந்து minus 8. 1 9s are 9. சேம் சைனால் மைனஸ் போட்டு 1 4s are 4 equal to 22k. ஸோ 108ல் minus 72 போச்சுன்னா என்ன, 27ல் 8 போச்சுன்னா என்ன, 9ல் 4 போச்சுன்னா என்ன அப்படிங்கிறத இங்கே எழுதியிருப்பேன் அடுத்த ஸ்டெப்பில். சரியா? ஸோ 1 into 36 minus 1 into 19 plus 1 into 5 equal to 22k. So 36 minus 19 plus 5 equal to 22k. So 36 plus 5 வந்து 41. 41 minus 19 equal to 22k. So 22 equal to 22k. Therefore k ஓட வேல்யூ 1. நான் அதோட ரைட் ஹேண்ட் சைடு சொன்னாலே கோஃபிஷியன்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் கேயோட வேல்யூ 1 தான் வரும்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு க்ளூ வேர்டு மாதிரி நினைவு வச்சுக்கோங்க. ஸோ தப்பாக வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ரெட்டிஃபை பண்ணிக்கிங்க. சரிங்களா? இதை கேயோட வேல்யூவை சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1. therefore we get 1 x squared x cube 1 y squared y cube 1 z squared z cube is equal to k ஓட வேல்யூ 1. ஸோ x minus y into y minus z into z minus x into xy plus yz plus zx. ஸோ 1 into அதை மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரும். ஸோ x minus y the determinant 1 x squared x cube 1 y squared y cube 1 z squared z cube equal to x minus y into y minus z into z minus x into xy plus yz plus zx. Okay, thank you. ப்ரூவ் ஆகிடுது ரிசல்ட்டு. அதே வந்துருச்சு பாருங்கள். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.